ஏமாராத்தா போன வாரம் பொள்ளாச்சியிலிருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சு? அந்த நாய்க்கு என்ன கண்டா பிடிக்கலீங்களாமா? பொண்ணு பார்க்க வரும்போது போண்டா கண்ட சுட்டு போட்டையாக்கு. ஆமாங்க. அவனுக்கு வெக்கிச்சாக்கு. ஆமாங்க. அது சரி, நீ அவன் உயிரோட இருக்கிறது பாப்பானா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பாப்பானா? சரி அந்த நாயை விடு. வர்ற வாரம் வடிவாளம்பாளையத்துல இருந்து ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சிட்டு வர்ற, அதை பிடிச்சிட்டு போனீங்கன்னா எல்லாம் சரியா. கருப்பண்ண வீடு நெருப்பு பிடிச்சிருச்சாட்டு இருக்குது. ஏங்க எல்லாரும் தடி எடுத்துட்டு வாங்க. ஐயோ ஊரே வச்சுக்கிட்டாட்டு இருக்குது. இன்னும் உள்ள இருந்து ஒருத்தனையும் சத்தத்தை காண. ஏப்பா சத்தம் கொடுங்கப்ப, ஏதாவது காப்பாத்துறதா எந்த பக்கம் வந்து காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. கேடுங்கண்ணா ஆராய்ச்சி மாட்டின்னு நாமக்காரன் ஓடுறேன். பாத்தோட சீலை வந்துட்டு போகுது. சமையல எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காளுங்க? எங்கயா நெருப்புடி தெரியுதல்ல ஊருக்குள்ள? தீய பாத்தீங்களா நீங்க? போக வருது பாரு. போக எங்க இருந்து போகுது பாரு. மீந்தி கிந்தி புடசில போயிருந்தீங்கன்னா தெரியும். ஏய் ஆண்ட, உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்திதான். பொறாமப்படாதீடா. டே வரேன். ஒரு மனுஷன் நடந்து போனான்னா அவனை 4 பேராவது பார்க்கணும். அவனே பிளஷர்ல போனான்னா 40 பேராவது பார்க்கணும். இந்த பிளஷர்ல போனேன் 400 பேர் ஓடிட்டு இருக்காளுங்க பாரு. ஒரு நாளைக்கு இதே பிளஸர்ல நீ உட்கார்ந்து இருக்கும் போது டமார்னு வெடிக்கு போகுது. சரி, அன்னைக்கு நீ குஷ்ணோகி மாதிரி ஆக போற. அப்ப 4000 பேர் இந்த ஊருக்குள்ளார வந்து பார்க்க போறாங்க. முடியாது. பத்தினி சாவமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல. நீ சமையல்கார சாவ முட்டா பலிக்குமா? பலிக்கலன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு வச்சிருக்கிறேன்டா உனக்கு ஒரு சாம்பார், அதோட நீ க்ளோஸ். கடுக்குங்க போகடி. இவனோ ஆகிற வரைக்கும் சாம்பாரே சாப்பிடக்கூடாது. அந்த மருந்து கிணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. அம்மா, என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்லபடியா பிரசவம் பார்த்து கொடுத்துருங்கம்மா. நீங்க ஏமா பயப்படுறீங்க? ஒவ்வொரு பொண்ணும் தான் உசுர பணைய வச்சு தானமா பிள்ளைய பெக்கிறேன். தான் பெத்த பிள்ளைய புருஷன் கிட்ட காட்டும் போது அவ வேதனையெல்லாம் மறந்து போயிடுமேம்மா. ஆனா என் பொண்ணுக்கு பேரம் பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு தகப்பனும் இல்ல, புள்ள பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு இப்ப புருஷனும் இல்ல. உடம்போட மனசு நோக போராடிட்டு இருக்காளம்மா. என் வாயால சொல்லக்கூடாது. அவ குழந்தை போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா. என்னங்க, என்ன இப்படி கொற்ற பணியில படுத்திருக்கீங்க? உடம்பு என்னத்துக்காகும்? ஆமா, இப்ப பனியில நனைஞ்சுதான் செத்து போயிட போறேன். பிறந்த பேரப்புள்ளைய பார்க்க முடியலையே. என்ன அந்த பொண்ணு என் பேச்ச கேட்டு இந்த வீட்டுல புள்ளைய பெற்றிருந்தா இத்தனை நாள் நான் பொழைச்ச பொழப்புக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கும். அது போச்சு. அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது. இங்க பாருங்கடா. சமையல்காரனு கூட இங்க கட்டலாடா. சோசியலிசமாக்கு என்ன மாப்பிள ஜோடியா கண்டீங்க? சும்மா அப்படியே பேசிட்டு படுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சௌக்கியமா? சரி, இந்தா மாமனுக்கு போய் காப்பி தண்ணி கொண்டா. இரு. ஏப்பா, நீ காப்பி போட்டு வானாலே அது தண்ணி மாதிரி தான் வச்சுட்டு வரேன். நீயே காப்பி தண்ணி வச்சுட்டு வானா அப்புறம் அது கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கு. அம்மனி போய் நல்லா ஐயரம்மா வீட்டில் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா டிக்காசன் போட்டு காப்பி எடுத்துட்டு வா போ. என்ன ஆளு மெலிஞ்சிட்டு மாதிரி இருக்கா? யார் இவளா? என்னமாம்மா இந்நேரத்துல? அது ஒண்ணும் இல்லையப்பா, உனக்கு பேர பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ஊரே போய் பார்த்துட்டு வரையில நாம் இந்த ஊருக்கே ஒரு பிரசிடண்டா இருந்துட்டு நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதப்பா, குழந்தை சும்மா செக்க செவேர்னு கும்முனுக்குதாப்பா. ஏன் பசங்க சலிச்சுக்கிறானுங்க? யார் இவனுங்களா? சலிச்சுக்காம என்னப்பா பண்ணுவானுங்க? குழந்தை பிறந்தது யாருக்கு? உன்னோட பையனுக்கு தானே. குழந்தை எப்படி இருக்கணும்? செத்து போன துறக்கணும் மாதிரி இருக்காயா? நியாயமா உன்ன மாதிரி இருக்கணும்ல? ஆண்டவன் இந்த விஷயத்தில் கூட உனக்கு ஓரவஞ்சனம் பண்ணி விட்டானப்பா. நினைச்சாலும் மனசுக்கு சங்கடமா ஏண்டா? ஆமாங்க. அப்புறம் குழந்தை போய் பார்த்தியா? பார்த்துருக்கலாம்ல. போய் பார்க்கணும் தான் மனசு கடந்து துடிக்குது.
பார்க்கணும்னு நீ துடிக்கிற, உன்னை பார்த்தோன்னு வெட்டணும்னு அங்க ஒரு துடிக்கிறான்ல. டேய் நம்ம கவனம்ல என்ன நடந்து நீயே சொல்ற? நல்ல விஷயத்தெல்லாம் நீங்களே சொல்லுங்க ஐயா. என்னை மாட்டி வைக்கிற பாத்தியா? அங்குசாமி நாங்க அங்க போனோம். அவன் நின்றுட்டு இருந்த, நான் கேட்டேன், ஏனப்பா உன் தாய் மாமனாச்சே, குழந்தைக்கு அப்பாராச்சே, அங்குசாமி வந்து குழந்தைய பார்த்தானான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றானப்பா, நான் காண பிறந்த பைய, நீ தூக்கி வளர்த்த பைய, சின்ன பைய, சில்ற பைய, உன் பேரு சொல்லி சொல்றானப்பா அங்குசாமி நாய். அங்குசாமி நாய் இந்த வீட்டு வாசப்படி வந்துச்சானா வெட்டி போடும் சொல்றானப்பா. அப்படியே சொன்ன அவனு இதுதான் சொன்னேன், சொல்லக்கூடாது சொன்னல. கோபுரம் இல்ல, நீ பொறுமையாரு, பொறுமையாரு, நீ பொறுமையாரு. இந்தாங்க காஃபி. ஐயா ஏனமணி அம்மா வரலையா? இல்லைங்க. அதான் காபி வந்துருச்சுல. முதல்ல ஒரு கிளாஸ் டிரைவர் கொடுப்போம். அங்குசாமி உன்னுடைய வேதனை எனக்கு புரியுதப்பா. என்னடா இத்தனை காலம் ஆகி போச்சு, நம்ம வீட்டில் ஒரு தொட்டில போட்டு பேர பிள்ளைய ஆட்ட முடியல, நீ வேதனைப்படுற, எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, பேர மகனுக்கு பிறந்தானே மகளுக்கு பிறந்தானே. இப்போ உன் சின்ன புள்ள செல்விக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். கல்யாணத்தை மட்டும் பண்ணி வையே, அப்புறம் 10 மாசம் தான். இப்பெல்லாம் பசங்க பாஸ்டா இருக்கானுங்க. குழந்தை பிறந்துறேன், அப்புறம் தொட்டில போட்டு நீ ஒரு பக்கம் ஆட்டு, உன் முன்னாடி ஒரு பக்கம் ஆட்டுட்டு. அதுக்கு இல்ல மாமா, ஆப்பி கூடாது. ஆனா இந்த கழுத அந்த பிரபாகரனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாளே. எனக்கு அந்த யோசனை தானப்பா. செல்வியை அந்த செவலைனுக்கே கட்டி வச்சிட்டோம்னா ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்துரு. ஆனா நீ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே. ஒரு வயிற்று புள்ள தாச்சிய கொற்ற மலையில அடிச்சு துரத்தி விட்டீங்க. இதை மனசுல வச்சுட்டு அந்த சின்ன பையன் நாளைக்கு உன் பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டான்னு வையே, நீ ஆத்திரப்படுவ, அருவாளை தூக்குவ, கொலை நடக்கும். இதை வரப்பா, முந்தியா இருந்தா பரவாயில்லையப்பா. இப்ப நான் இந்த ஊருக்கு பிரசிடண்டா இருக்கும் போது கொலை நடக்க விட மாட்டேன். அப்ப என்னதான் மாமா செய்யலாம்? உன் பொண்டாட்டி உள்ள போக சொல்லு. டா பெரியவங்க சொல்றாங்களா, போ போ. ஏன் மாமா அவளை உள்ள போ? பொம்பளைகளுக்கே கொஞ்சம் கம்மியப்பா, கூறுக்குழந்து காரியத்துக்கு எடுத்து போடுவாளுங்க. இந்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், சூப்பர் பாய். அங்க பாரு, அந்த சமையல்கார மூலி பாரு, பொட்டு கேட்டிருக்கேன். உள்ள போக சொல்லு. போங்கள மாமா. டேய் ஆண்ட, இரு இரு. ஆடவன் எங்க அண்ணன் சொல்றானப்பா, என்ற கிளாஸ் மட்டும் இல்ல தமாஸ்கார அவன் கிடக்குற ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், தங்கமான பையன், பெரிய கோடீஸ்வரன். நாம போட வேண்டியதில்லை பவுனு, அவன் போடுவேன் பவுனு. சரி, விடிய காலையிலேயே புறப்பட்டுருவோம். அந்த மாப்பிள்ளை பேசி முடிச்சிருவோம். அம்மா, எதுக்கு கண்ட நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க? இனிமே சொந்தம் கொண்டாடிட்டு இந்த வீட்டு வாசப்படி மேல கால வச்ச ஏன்டா அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? செத்து போன உங்க புருஷனோட உயிரோட இருக்கிற உங்க அண்ணனும் அவர் பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சுல தம்பி. என் அப்பா வேர்வை சிந்தி கூட நான் பார்த்தது இல்லம்மா. ஆனா அவர் ரத்தம் சிந்தி நான் பார்த்திருக்கேன். அவர் துடிக்க துடிக்க செத்துது இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்குதுமா. அந்த கொலைகார குடும்பத்தோட நான் கொஞ்சம் கொள்ளாவணும். நான் மிருகமா மாறத்துக்குள்ள தயவு செஞ்சு அவளை போ சொல்லிருங்க. நான் திரும்பி போறதுக்காக வரல, ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். என் உயிர் போறதா இருந்தாலும் அது இந்த வீட்டுல தான் போகும். தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து அனுப்பிடாதீங்க அத்தை, அனுப்பிடாதீங்க.
அம்மா ஒரு உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனசை கொல்றது கூட கொலைதான். ஆத்திரப்பட்டதுனால இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்ததே போதும், இன்னொரு சாவு விழ நான் விட மாட்டேன். செல்வி இனிமே இந்த வீட்டுலதான் இருப்பா. நீ வாம்மா. டேய், நல்ல வாம்புக்கே பால் ஊத்துறவடா உங்க அம்மா. நம்பி வந்த பிள்ளைய சும்மா விட்டுருவாளா? வா, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. வா, அட பியூ பண்ணாத.